ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் படத்தை வந்து ஃபேமிலியாக போயிட்டு பார்க்கலாம். எங்களாமே சின்ன பசங்க வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அம்மா அப்பா எதுவும் அடம் பிடிக்க மாட்டாங்க. அடம் பிடிச்சி எதுவும் வாங்க மாட்டாங்க. அப்படி அடம் பிடிச்சி எதாவது வாங்கணுன்னா கூட அவங்க அது இந்த படத்தை பார்த்து வாங்குறவங்க இருந்தால் கூட இந்த படத்தை பார்த்து அவங்க திருத்திக்கலாம். இது ஒரு நல்லது. இவங்க இது மாதிரி இது பண்ணுறாங்கல்ல. இப்போ இந்த படத்தில் வந்து சமுத்திரக்கனி சார் கடைசியாக வந்து சொல்லியிருப்பார், நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யணும். இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்மளோட இதை மாற்றிக்கக்கூடாது. இவங்க சொல்கிறாங்கன்னு கடன் வாங்கி எல்லாமே செய்கிறத நம்ம மாற்றிக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சுட்டு போவோம். வாழ்க்கை படமாக ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. மிடில் கிளாஸ் எமோஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. படத்தோட கதை வந்து என்னென்னா மிடில் கிளாஸ் எமோஷன்ஸையும் காட்டியிருக்காங்க, பணத்தினால நம்ம ஃபேமிலி டைமை மிஸ் பண்ணுறதையும் காட்டியிருக்காங்க. ஊர் விட்டு ஊர் போய் எல்லாம் வேலை செய்கிறாங்க இன்றைக்கி நிறைய பேர். அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் காட்டல, பட் கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி நடந்தவங்க எல்லாருக்குமே. ஆடியன்ஸ்லாம் மஸ்ட் வாட்ச் பண்ணலாம் ப்ரோ, சப்போர்ட் பண்ணலாம் அந்த படத்தை. நல்லா பண்ணியிருக்கான் ப்ரோ. அந்த பையன் குட்டி புலின்ற பையன் பண்ணியிருக்கான், நல்லா பண்ணியிருக்கான். ரொம்ப படம் நல்லா இருந்துச்சு சார். ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. கடன் வாங்காமல் வாழ எப்படின்ற அந்த நல்லா தெளிவாக காட்டியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருந்தது படம். நல்லா இருக்குது ப்ரோ. சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்காரு, ஜிவிஎம் நடிச்சிருக்காரு படத்தில். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில். ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க கேரக்டர். ஜிவிஎம்க்கு சமுத்திரக்கனியோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக் படத்தில் நல்லா இருக்குது. வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே டைலாக் இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு மொத்தமாக 40-45 பேர் தான் இருப்பாங்க. மொத்தமாக எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. யாரோட கேரக்டருமே வந்து தேவையில்லாத கேரக்டர்லாம் இல்லை, எல்லாமே வந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் படம். படத்தில் அதே மாதிரி ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்கான், அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான். படம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தை அப்கமிங் டேரக்டர்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் ஃபிலிம் நினைக்கிறேன், அவரோட டெபியூட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்கும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும், அதான் ஒன்று. அதே மாதிரி படத்தில் என்னென்னா எல்லா படத்துலையும் ஹீரோனா வில்லன் இருப்பாங்க. இந்த படத்தில் வில்லன்லாம் கிடையாது, படத்தில் ஹீரோ மட்டும் தான். அதே மாதிரி காமெடி சீன் படத்தில் நல்லா கனெக்டாக இருக்குது. 2-3 காமெடி சீன் வருது, எல்லாமே கனெக்டாக நல்லா படத்துக்கு ஏற்ற மாதிரி கனெக்டாக இருக்குது. அதே மாதிரி த்ரில்லரும் கிடையாது. அதனால் வில்லன் இல்லைனாலே தெரியும் ஃபீல் குட் ஃபிலிமாக தான் இருக்கும்ட்டு. அதனால் வில்லன் இல்லை தான் படம் நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி படத்தையும் மக்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். அவ்வளோ. இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான படம் தான். எல்லாருமே நான் கனெக்ட் ஆகும். நல்லா ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். இது கார்மேனி செல்வம் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தான் அந்த படம் இருக்குது. ஸோ நம்ம சமுத்திரக்கனி அவரோட ஃபேமிலியெல்லாம் வந்து கொஞ்சம் காசுக்காக கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி. ஸோ எந்தளவு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் கூட இவங்க வந்து எல்லாம் அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாமே வார்த்தையை காதில் வாங்கிட்டு கேட்டும் கேட்காம வாழணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இதில் வந்து அவர் காசு சம்பாதிச்சே ஆகணும். ஸோ அதுக்காக என்ன வேணால் ட்ரை பண்ணுறாரு. காசு சம்பாதிக்கிறாரா இல்லையா அது வந்து ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா காசு பின்னாடி ஓடும்போது அவருக்கும் ஒய்ஃபுக்கான ரிலேஷன்ஷிப் என்னாது, அவருக்கும் குழந்தைக்கான ரிலேஷன்ஷிப் என்னாது. ஸோ இது பற்றி தான் படம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப யதார்த்தமாக நல்லா எடுத்திருக்காங்க, உங்களுக்கு நல்லா கிரிப்பிங்காக இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாமே சொல்லி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க ஒய்ஃபு குழந்தை அந்த ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அந்த கௌதம் மேனன் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. படமே நல்லா கிளாஸாக கொடுத்துருக்காரு. படம் டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருக்குது. மெயினாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், மேக்கப், இவங்க எல்லாமே வந்து அந்த மிடில் கிளாஸுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக வந்து கன்யூட்டியாக வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிட்டாங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அருமையான கருத்தை சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது மூவி. எனக்கு என் ஃபேமிலிக்கு ரொம்ப மேட்ச் ஆச்சு. இதை வந்து எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து இதில் கடன் வாங்காதது அவங்க என்ன தேவைக்காக வாங்குகிறோம் இதெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஒரு மிடில் கிளாஸாகவே வாழ்ந்திருக்காங்க. நல்லா இருக்குது. சமுத்திரக்கனி சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஹீரோ அப்படின்ற ஃபீல் எனக்கு ஹீரோ அப்படின்ற ஃபீல் வரல. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறாரு அப்படின்றது இதுவாக இருக்குது. இந்த மூவியில் எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் மூவி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. மற்ற மூவியோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ தான். ஆனால் 100% நல்லா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். தேங்க்யூ.